சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாவ விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் 6/9/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கவும் இறைவனை பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள் ஐயப்பன் வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நடேசர் அபிஷேகம். இது பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமான் உற்சவமூர்த்தியாக இருக்கின்ற ஆலயங்களிலே இந்த நடேசர் அபிஷேகம் என்பது செய்து கொள்வார்கள். அது பலருக்கும் அதனுடைய சிறப்புகள் அந்த தாத்பரியங்கள் புரிவதல்ல. நடேசர் அபிஷேகம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கேட்டால் எல்லோரும் பொதுவாக மார்கழி திருவாதிரை சொல்லிக்கொள்வார்கள். இந்த நடேசர் அபிஷேகம் என்பது ஏனைய தெய்வங்களைப் போல் தினந்தோறும் அபிஷேகம் கிடையாது. நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே 6 நாட்கள் தான் நடேசருக்கு அபிஷேகம். ஏனைய காலங்களிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. பல இடங்களிலே அப்பப்போது செய்து கொள்வார்கள். ஆனால் நடேசர் அபிஷேகம் என்கப்படுகின்ற பொழுது 6 நாட்கள் வருடத்திலே, அதுவும் இந்த 6 மாதத்திலே மட்டும்தான். அதிலேயும் ஒரு சிறப்பு. இந்த 6 மாதத்திலும் 3 மாதத்திலே நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு 3 மாதத்திலே திதிகளை அடிப்படையாக கொண்டு இவ்வளவு சிறப்பு ஒரு நடேசர் அபிஷேகத்தில் இருக்கிறது என்பது பல சிவன் கோவிலில் இருக்கின்ற நிர்வாகஸ்தர்கள் இவற்றையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அடியார்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வருடத்திலே 6 நாட்கள் தான் நடேசர் அபிஷேகம். அது என்னென்ன நாட்கள், எந்தெந்த மாதத்திலே, என்னென்ன நட்சத்திரத்திலே என்று வருகின்ற பொழுது சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், இது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம். எனவே இந்த 3 நட்சத்திரங்கள் சித்திரை மாதம் திருவோணம், ஆனி மாதம் உத்தரம், மார்கழி மாதம் திருவாதிரை. அடுத்த 3 மாதங்கள் அதிலே ஆவணி மாதம், புரட்டாதி மாதம், மாசி மாதம். இந்த ஆவணி, புரட்டாதி, மாசி ஆகிய 3 மாதங்களிலும் பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதியிலே இந்த நடேசர் அபிஷேகம். இன்று பூர்வபக்ஷ சதுர்த்தசி ஆவணி மாதத்திலே வந்திருக்கிறது. இன்று நடேசர் அபிஷேகம். சிவன் ஆலயங்கள் என்ற பூஜை வழிபாடு கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் பல்வேறு ஆலயங்களில் தேர் உற்சவங்கள், இலங்கையின் பிரசித்தி பெற்ற தொண்டமானாறு செல்வச்சன்னதியான் அன்னதான கந்தனுடைய தேர் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. அதேபோல் யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டை சம்பந்த பிள்ளையாருடைய தேர் திருவிழா இன்றைய தினத்திலே நடைபெற இருக்கின்றது. அதேபோல் கிழக்கு மாகாணம் மீன்பாடும் தேர்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு செங்கலடி ரமேஷ்புரம் ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயத்தினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் என்கின்ற பாலஸ்தாபன கும்பாபிஷேகத்தினுடைய கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சித்திரவேலாய சுவாமியினுடைய பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் மட்டக்களப்பு வந்தாறு மூலை மருங்கையடி
பிள்ளையார் ஆலயத்தினுடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த உற்சவத்திலே 8வது நாளாக திங்கட்கிழமை, வருகின்ற திங்கட்கிழமை, நாளை மறுநாள் திங்கட்கிழமை சம்ஹார உற்சவமாகிய திருவேட்டை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே எல்லோரும் சென்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த நடேசர அபிஷேகம் நடைபெறுகின்ற சிவன் ஆலயங்களிலே இந்த நடேசர அபிஷேகத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.